தெரில மண் ஏதோ மண் சரிஞ்சிருக்காமா, அதனால ரோடு க்ளோஸ். பஞ்சரா? டியூபா டியூப்லெஸ்ஸு? ஐயோ ஹிமாலயனில் பெரிய தொல்லைங்க. அகம்லேருந்து சக்தி வர போகிறோம். அஜராஜ சோழன் நான் நாம் சென்ற பாதையை திரும்பி பார்ப்போமா? ஆஃப் ரோடு கண்டிப்பாக அவங்களால ஓட்டு வர முடியாது. வண்டி நல்ல வெயில் அடிக்குது, ஆனால் குளிருது, நடுக்குது, வண்டி முக்குது, ஏறல. ஊனில பிளான் பாய் வரலையா அவ்வளோ. ஸோ என்ன பண்ண போகிறதில்ல, பாங்காங் போய் நீ போய் சேருமான்றது எனக்கு ஐடியா இல்லை. ஹே காய்ஸ், சொதப்பல் மேலே சொதப்பலாக இருக்குங்க, கடுப்பாகுது. நான் வண்டியை திரும்ப ஆரம்பிச்சு முடிச்சு. யார் வந்தால் வரலன்னா என்ன, போங்க நான் போகிறேன். இந்த மாதிரி ஒரு மவுண்டனில் இது மாதிரி சன்செட்லாம் பார்க்குறதுக்கு குத்து வச்சுருக்கணும். நான் பாருங்க கண்ணை கூசுது பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு இருட்டாகி போச்சுங்க. இந்த கை 2 கை ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, ஏதோ வச்சு ஓட்டிகிட்ருக்கேன். இந்த ஹெவி வாட்டர் கிராசிங் எப்படி போக போகிறேனே தெரில. ஓ மை காட். தேங்க்யூ. இப்போ புரியுதா எதுக்கு ஹெவி வெஹிக்கிள் எடுத்துக்கூடாது. நீங்கள் நைட்லலாம் வாட்டர் கிராசிங்லாம் ஐயோ கொடுமை. என்ன பயம்னா கீழே போட்டுருணுன்ற பயம் தான் அதிகம். இந்த நைட் பண்ணவே கூடாது ப்ரோ, சேஃபே கிடையாது. வாட்டர் காய்ஸ் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பாங்காங் போகிற வழியில் ஒரு 60 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 106 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்றுங்க சாப்பிட்லான்னு இருந்தோம். ஏன்னா டைம் பார்த்தீங்கன்னா 1 o'clock ஆகிடுச்சு. காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல, பசியில் மயக்கமே வந்துருச்சு. ஸோ அதனால் ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலான்ட்டு. ஏன்னா ஒரு சின்ன ஆஃப் ரோடு பார்த்துட்டோம், அதுலேயே ஃபுல் எனர்ஜி போயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே ஏதாவது வருதான்னு பார்த்துட்டு வந்தால் நமக்கு எனர்ஜி வேணும்ல, ஸோ அதனால் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்றதுக்காக ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். எக் ரைஸு இங்கே எக் ரைஸே 170 ரூபா சொல்கிறாங்க. ஸோ ஆனால் மற்ற கடையில் கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் மட்டும் தான் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. நடு காட்டுக்குள்ளே உள்ள மாதிரி இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட்டு. ஆனால் அட்மாஸ்பியர் சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வச்சுட்டு எங்கே பார்த்தாலும் சார்ஜ் ப்ளக் பாயிண்ட்டு. ஏன்னா ஃபுல்லாக ட்ராவல்ஸ் தானே வருவாங்க, எங்கே பார்த்தாலும் ப்ளக் பாயிண்ட்டு. அப்படியே திரும்பினோம்னா இங்கே ஒரு வியூவு, அங்கே வந்து ரிவர் ஓடி இருக்குது, சவுண்டு கேட்குது எனக்கு. 63 ஆயிடுச்சு. ஓகே அப்படியே சிக்கன் ரைஸ் வந்தோன்னே சாப்பிட்டுட்டு அப்படியே போகலாம். ஸோ கைஸ் இங்கே தான் சாப்பிட்டோம். அக்கியம் வில்லான் காஃபி செம்மையாக இருந்துச்சு. சிக்கன் ரைஸ் வெஜ் ரைஸ் சாப்பிட்டோம். 170 ஒர்த்து. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் இருந்துச்சு சியாக் ரூட்டாக போகிறது. பட் சியாக் ரூட் வந்து க்ளோஸ் தான். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே போய்ட்டு ஒரு 50 மீட்டர்ஸில் வந்து ரைட் எடுக்குது சக்தி. அங்கேருந்து சாங்லா போய்ட்டு அங்கேருந்து பாங்காங் லேக் போகிறோம். அப்படின்னா அரௌண்ட் ஒரு 168 வருது. 68 கிலோமீட்டர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வருது. ஓகே எதிர்பார்த்தது தான். ரோடு க்ளோஸரு கன்ஃபார்ம் தான். அது நல்ல வேலை. நானும் அந்த சாங்லா வந்து பாஸ் பண்ணணும் ஐடியா பண்ணேன். ஃபைனலி டன்னு. அதை பண்ணிட்டு போகலாம். அப்படியே நான் அந்த பெண்டுட்டு நிலையில் போய் நிற்கிறேன், வாங்க. வண்டி லைட்டாக திரும்பி பார்த்தேங்க, ஏன்னா முடியல, ரொம்ப இதாக இருக்குது. என்ன பண்ணுறீங்க பையாஸ்? ஓகே எலக்ட்ரிக் ஒர்க்கு செம்ம வெயில் அடிக்குது. ஓகே இங்கே தான் ரைட் எடுக்கணும் போல், தெரில மண் ஏதோ மண் சரிஞ்சிருக்காமா, அதனால் ரோடு க்ளோஸ் தான். ஓகே இதான் அகம், நல்லா இருக்குல்ல பேர் அகம், தமிழ் நேமு அகம். அங்கே உள்ள மொட்டை பையன் வந்தாப்புல, இது அது என்னது செரி ப்ரோ வச்சிருப்பார்ல ஒரு வண்டி, அந்த வண்டியில் வந்தாப்புல. சியாக் பாங்காங் லேக் புதுசாக போட்டிருக்காங்க பிரிட்ஜு. இல்லைனா நம்ம அதில் கீழே தான் அந்த இடத்துல தான் போகிற மாதிரி இருக்கும், சின்ன பிரிட்ஜ் இருக்கும். ஸோ ரோடு க்ளோஸரு. இவங்க தான் கேரளா. ஓகே பஞ்சரா? டியூபா டியூப்லெஸ்ஸு? டியூபு டியூபு தான். யா சேம். டூல் கிட் இருக்கா? இல்லை இதுனா டியூப்லெஸ்னா கூட கிட் இருக்கு, டியூப்னா கிட் இல்லை. ஆனால் அது டியூப் தான், அது ரிம் இல்லை டியூப் தான் இருக்கும் அதில். ஸோ இந்த ரோடு க்ளோஸ் தானே கன்ஃபார்மா? டியூப் டயர் டியூபு. ஸோ இங்கே பார்த்தீங்களா இதுதான் ஃபஸ்ட்டு இந்த பிரிட்ஜு. ஸோ இது புது பிரிட்ஜு செம்மையாக இருக்குது. அங்கே ரோடு எதோ வேலை நடக்கிறதுனால ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி போட்டு வச்சுருக்காங்க அவங்களே. ஐயோ ஹிமாலயனில் பெரிய தொல்லைங்க, டியூப்லெஸ் வண்டி வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாது. என்ன பண்ண போகிறீங்க கழட்டி? இவங்க தான் கேரளா பசங்க. நேற்று நான் அங்கே பார்த்தேன்னு சொன்னல, இந்த பசங்க தான் கேலிக்கட் 2 பேரும் எல்லாருமே.
நல்லா பேசினாங்க. அதாவது இந்த இதை தாங் வில்லேஜில் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் சேம் அங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. காலைல கிளம்பி வந்திருக்காங்க. நம்மளும் காலைல தான் கிளம்பணும். சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டோம். எங்கே நம்ம டீமு என்ன சக்தி 62 கிலோமீட்டர்ஸா? ஐயோயோ. ஸோ 62 போயிட்டு 62 கிலோமீட்டர் நாங்கள் போயிட்டு அங்கேருந்து லெஃப்ட் எடுக்கணும். அங்கே ஒரு 100 கிலோமீட்ரு. ஐயோ ராமா. ஓகே தான். லேவும் இங்கே 107 கிலோமீட்டரா? அதாவது அதாங்க லே ரூட்டு. லேலேருந்து வந்தோம்னா அப்படி போவோம். அந்த ரூட்டு தான் அது லே ரூட்டு. ஸோ இப்போ அதிலே திருப்பி போய் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, கடந்துங்களாவை திருப்பி பாஸ் பண்ணுறதுக்கு இந்த இது ஓகே தான் ஓரளவுக்கு. பொலீரோ தான் ட்ரக்கை வச்சு தான் ஓட்டுறாங்க எங்கே பார்த்தாலும். ரைஸ், நான் உங்களுக்கு மேப்பு காமிக்கட்டுமா? நான்லாம் எப்போதுமே வீடியோ எடிட் பண்ணும்போது நான் முன்னாடி மேப்பை வச்சிடுறேன். இப்போதைக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதான் நூப்ரா வழி. நம்ம டிஸ்ட்ரிக்ட் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம் 100ல். ஸோ இங்கேருந்து நூப்ரா வந்தோம். நூப்ராலேருந்து அகம், இங்கே தான் அகம், இதான் அகம். ஓகேங்களா அந்த ஊர். ஸோ இங்கேருந்து நேராக போகிற சியாக்கு துர்புக் போகிற ரோடு தான் க்ளோஸில் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா அகம்லேருந்து சக்தி வர போகிறோம். இல்லை வாரிலான்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அது 17,428 ஃபீட்டு உள்ளது. இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்புவோம். சக்தி 60 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ இங்கேருந்து சாங்லான்னு ஒன்று வரும். அது வந்து 70,688 ஃபீட்டு. இது அதிகம். ஸோ இதையும் எடுத்துகிட்டு பாய் நம்ம டூர்புக் போயிட்டு டேங்க்கு பேங்காக் லேக்கு. காய்ஸ், நம்ம ஆளுங்கெல்லாம் வந்துட்டாங்க. ஸோ இதாங்க அந்த ரோடு. நல்லா தான் இருக்குது. இதில் வாட்டர் கிராசிங் வர வாய்ப்பு கிடையாது. ஜஸ்ட் மண்ணிக்குன்னு எதாவது ரோட்டில் கொட்டியிருந்தால் தான் உண்டு. ஆஃப் ரோடிங்கும் வர வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இதில் 62 கிலோமீட்டர்ஸ் வந்து 1 மணி நேரம் 30 நிமிஷம் காட்டுனுச்சு. அப்போ எனக்கு தெரிஞ்ச ரோடு எங்கேயும் இதாக இல்லை. இந்த போது பாருங்கள் வாட்ரு. அப்போ ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ரோடு. பார்ப்போம். இதை தான் போயிட்டோம். ஆக்சுவலாக அந்த ரோடு நல்லாயிருக்கும். சாங்லா ரோடெலாம் ஓகே சூப்பர். லேலேருந்து போகிற ரோடு. ஸோ இங்கேருந்து அங்கே போய் ஏற்றோம்னா ஓகே. ஒரு 60 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போகுது அந்த ரோடு க்ளோஸாக இருக்கிறதுனால. இல்லைனா நான் கொஞ்சம் முன்னாடி போகும், அவ்வளோதான். இப்போதைக்கு என்ன பிளான்னா பாங்காங் போகிறோம். போயிட்டு அங்கே போய் எங்கேயும் ஸ்டே பண்ண போகிறோம். முன்னாடியே ஷூட்லாம் எடுத்துகிட்டு கல் கிடக்கு பார்த்தீங்களா நடு ரோட்டில். இதெல்லாம் எப்போ வந்து விழுன்னு சொல்ல முடியாதுங்க. மாடு பாருங்கள் எங்கேயோ நிற்கிது. பேங்காங்களுக்கு மார்னிங் இப்போ 7 மணிக்கெலாம் அங்கே இருக்கிற மாதிரி போயிட்டு நல்லா ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஹன்லே போயிடுவாங்க. ஸோ அன்லைன்லேருந்து தான் நம்ம ஊம்லிங்கெலாம் எல்லாம் ஏறுவோம் அங்கேருந்து. ஓகே, அதாவது என்னென்னா பசங்களோட எல்லா லக்கேஜும் ஒரு இடத்துல வைக்கணும். ஸோ அவங்கள்ட்ட வைக்கிறாங்கன்னா நம்மளும் வச்சிட வேண்டியதான். வேறு என்ன பண்ணுறது? ஃபுல் லக்கேஜ் அங்கே வச்சுட்டு நான் ஜஸ்ட்டு வேறு என்னோடய டாப் பாக்ஸ் மட்டும் எடுத்து மாட்டிக்கிட்டு போகிற மாதிரி போவேன். ஏன்னா நம்மளோட அந்த இது தெரியும்ல, ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லாயிருக்கும். வேறு திங்ஸ் எதுவும் உள்ளே வைக்காமல் வெறும் கொஞ்சம் திங்ஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு கொண்டு போகலான்ட்டு. ஆனால் வெயில் பிச்சு எரியுது. நாங்கள் பாருங்க தெர்மல் எல்லாம் கழட்டி உள்ளே வச்சுட்டு வெறும் நார்மல் க்ளோஸை போட்டிருக்கேன். இதில் தான் காற்று அதிகமாக உள்ளே போகும். அந்த க்ளோஸு காற்று கொஞ்சம் தான் உள்ளே போகும். இதை போட்டிருக்கேன். ஷூவை கழட்டி போட்டு தான் அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஷூ காஞ்சி போச்சு அந்த அடித்த வெயிலில். ஆனால் இப்போ ரோடு அதிகம் நல்லா போட்டதுனால மேக்ஸிமம் ஆஃப் ரோடிங்கை தவிர்த்துக்கிறோன்னு நினைக்கிறேன். இது என்ன உருண்டுன்னு தெரில. உருட்டி விட்டுட்டு சாமி கும்பிட்டுருக்காங்க இங்கே. பயமாக வேறு இருக்குது. ஏதாவது உளுந்துன்னு தொலைஞ்சி விடுவோம்னு மேலே பாருங்க தண்ணியை. வா, அந்த மலைகள்லேருந்து ஓடி வருது தண்ணி. கலரு தாங்க கிறிஸ்டல் கிளியராக இருக்குது தண்ணி. அப்படியே எடுத்து குடிக்கலாம். நாங்கள் எத்தனை அங்கே வாட்டர் கேன் எடுத்துகிட்டு போய் நேற்று அங்கே தான் இதில் டுட்டுக் வில்லேஜ்லலாம் நாங்கள் வந்து தண்ணி தான் எடுத்து குடித்தோம். செம்ம டேஸ்ட்டு. அங்கே மேலே யாரும் இருக்க வாய்ப்பே கிடையாது. அந்த ஊருக்காரங்க எல்லோரும் அங்கே அதை தான் பிடிச்சி குடிக்கிறாங்க. இது எப்படி நல்லா இருக்குது பார்த்தீங்களா? இந்த போரு போகிற டைம்லாம் போயிட்டு ஆற்றுல வர தண்ணியை பிடிச்சி குடிக்கிற இடத்துல அவங்க இருக்காங்க. அப்போ அது போதாதான் அந்த வாழ்க்கைக்கு? சொல்லுங்கள் பார்க்கலாம். தேவையில்லாமல் வாட்டர் கேனை வாங்கிக்கிட்டு தண்ணி கேனை வாங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு நேச்சுரலாக வருது ஐஸ் வாட்ரு. அப்படியே பிடிச்சி அப்படியே குடிக்க வேண்டியதான். அதில் எதுவுமே நீங்கள் பியூரிஃபை எதுவுமே பண்ண தேவையில்ல. அந்த கலரை பார்த்தாலே உங்களுக்கு குடிக்கலான்னு தோணும். அந்த அளவுக்கு இருக்குது கலர். ப்ளூ கலர், லைட் ப்ளூ கலரில் வருது. அதை விட என்ன வேணும் சொல்லுங்கள் இங்கே உள்ளவங்களுக்கு? ராஜராஜ சோழன் நான் தேர்ட் கியர்லேயே ரொம்ப நேரமாக போயிட்டுருக்கேன். அடுத்த கியர் மாற்றவும் முடியல. பாருங்க கொஞ்சம் திரும்பினாலே நான் எல்லாரையும் விட்டு முன்னாடி போயிடுறேனே. கண்ணி கட்டி இது பாருங்கள் ரோடு எப்படி ஏறுதுன்னு. எப்படி ஏறுது. இந்த ஊர் சக்தின்னு சொல்லிட்டு ஊர் போகிறோம்ல, அந்த ஊர் வந்து 12,800 ஃபீட்டில் ஹைட்டில் இருக்குதுங்க. சி லெவல்லேருந்து லேவை விட ரொம்ப ஹைட்டில் இருக்குது இந்த ஊர். வேறு லெவலில். அதனால ரோடு இப்படி ஏறுது. இந்த மலை மேலே ஏறி போகுது சொல்ல போனால். எனக்கு அந்த ஐஸை பார்த்தோம்னா ஆசை வருது. ஊம்லிங்களாவது ஐஸ் இருக்கணுங்க. ஐயோ வேண்டிக்கிறேன் ஆண்டவனை. ஏன்னா ஐஸ் பார்த்தே ஆகணும். அப்படா அந்த இதுக்காக வெயிட் பண்ணோம். வந்துருச்சு அந்த வண்டியும். ரோடை பாருங்கள் எப்படி ஜிக்ஜாக்காக இருக்குன்னு. ஐஸை பாருங்க பாருங்க கண்ணுக்கு நேரம் ஐஸ் இருக்குது. அந்த மலை ஃபுல்லாக ஐஸு தான். அந்த ரோடு இருந்தால் நல்லா இருந்திருக்கும். நேரம் போயிருப்போம் கொஞ்சம் தூரம். ஸோ இதில் போகிறதுனால நிறையா டைம் இதாகும். இதில் பாருங்கள் ஐஸு, ஸ்னோ. ஓ வா வா வா.
நாம் சென்ற பாதையை திரும்பி பார்ப்போமா? ஆஃப் ரோடு விட்டுருவோமா பேசாமல்? ஆஃப் ரோடில் இருங்க, அடுத்தது ஆஃப் ரோடு வந்தால் ஏற்றி பார்ப்போம் வண்டியை. பாப்பா என்னப்பா, ஏன்னா இது ரொம்ப செங்குத்து. இங்கே பாருங்க எப்படி ஏறுதுன்னு. இங்கெல்லாம் ஆஃப் ரோடு இல்லை. இந்த ரோடு இங்கே வந்து ஏறி இருக்கும் போல். சூப்பர்ல. ஏய் வா வா வா, ஃபைனலி பார்த்துட்டேங்க. இருங்க அது என்னது காமிக்கிறேன். அங்கே பாருங்க அந்த இது, அந்த ஹார்ட்டில் கூட அந்த விதவரை வச்சு இப்போ அது தெரிய மாட்டேங்குது. ரீல்ஸ்லாம் பார்ப்போம் அதை நம்ம. செம்ம இதுங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஐஸு, ஸ்னோ. இந்த ரோடு ஃபுல்லாக மேலே ஏறுது. கண்டிப்பாக அவங்களால ஓட்டு வர முடியாது வண்டி. காய்ஸ் ஹாய்ங்க. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் பேலன்ஸ் இருக்கும் இந்த சக்தின்ற ஊருக்கு போக. இப்படி ஏறுது ரோடு. ஆக்சுவலாக வந்து சக்தின்ற ஊர் வந்து 12,000 அடிக்கு மேலே இருக்கா. 12,400 அடியோ சம்திங் ஏதோ இருக்குது ஃபீட்டு. அதனால் மேலே ஏறுதா, மூச்சு விட முடியல. ஸ்னோ வேறு எனக்கு பின்னாடி ஃபுல்லாக ஸ்னோ தெரிஞ்சிட்ருக்கு. இருங்க நான் காட்டுறேன், எடுத்து கேமரா எடுத்து க்ளோஸ் காட்டிக்கிறேன். மாடியோ பாருங்க, தர்மல் லேயர், அதுக்கு மேலே ஒரு க்ளவுஸ் போட்டிருக்கேன். நல்லா தான் வெயில் அடிக்குது பாருங்க, நல்ல வெயில் அடிக்குது. ஆனால் குளிருது, நடுக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 இருக்கும். வாடா கிலோமீட்டர் வந்துட்டான்டா. வாய்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்னோ. ஸோ இதுக்கு மேலே பின்னாடி ஃபுல்லாகவே ஸ்னோ இருக்குங்க. ஸோ தெரில எந்த இடத்துல நம்ம இது கும்பலிங்களா போகும்போது பார்ப்போம்னு நினைக்கிறேன் ஸ்னோவை. தெரில, பார்த்தா நல்லாயிருக்கும். ஏன்னா அது உள்ளதே ஹையஸ்ட்டு பீக்கு. 12,000 அடிக்கு இங்கே இருக்கும்போது ஐ திங்க் காதுங்களால் கண்டிப்பாக ஸ்னோ இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டைமுக்கு நம்ம வந்து அன்றைக்கே ஸ்னோஃபால் ஆணுச்சு. கண்டிப்பாக ஸ்னோ வந்திருக்கும் நேரம். நம்ம ஆளுங்கெல்லாம் வந்துட்டுருக்காங்க. நம்ம வண்டியே செகண்ட் கியரில் ஏறுது. ஸோ அப்போ அவங்க வண்டிலாம் யோசிச்சு பாருங்களேன். NS 160 கண்டிப்பாக ஏறாது. ஸோ வராங்க, நம்மளையும் முன்னாடி போயிட்டுன்னு நின்றுட்டேன். ஒரு பிரிட்ஜு நல்லா இருக்குல்ல, வாங்க அப்படி நடந்து போய் காட்டுறேன். அந்த பிரிட்ஜு நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் அப்படியே அங்கே நிற்போம் கொஞ்சம் நேரம் அப்படின்றதுக்காக தான் வந்தேன். பாருங்க, இந்த மலையிலேருந்து கரைஞ்சி இப்படி தண்ணி வருது, அங்கேருந்து கரைஞ்சி அப்படி தண்ணி வருது. ஸோ கண்டிப்பாக இது வந்து நோ பார்க்கிங் ஆன் பிரிட்ஜு. ஓகே டன்னு. ஏன்னா சின்ன பிரிட்ஜு தான் அது. இதை பொறுத்த வரைக்கும் ஸ்னோ நல்லா வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்னோ கரையும் தெரியுங்களா வெயிலில். அந்த டைமில் தண்ணி செம்மையாக போகும். நல்ல வேலை போகிற வழியில் இந்த வழியில் எதுவும் வாட்டர் கிராசிங் இல்லைன்ற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் பாலம் போட்டிருந்தாங்க. இந்த பிரிட்ஜு தான். இதுதான் அந்த பிரிட்ஜு, இரும்பு பிரிட்ஜு. கீழே தண்ணி போகுது. அப்படியே பார்த்தா ஃபுல் ஆஃப் மவுண்டைன். அதான் இங்கே தண்ணிக்கு பஞ்சமே இல்லை. நான் அப்படியே போயிட்டு வண்டியில் போய் கொஞ்ச நேரம் உட்கார போகிறேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நடக்கிறது. தண்ணி அப்படியே நிழலாக பார்த்து உட்காரும். ஏன்னா வெயில் வேறு அடிக்குதா, மண்டையை உடைக்குது. ஓகே நான் அப்படியே போக உங்கள்கிட்ட கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் நான் கொஞ்சம் ஏதோ நல்லது பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக வாட்டர் கிராசிங் நிறையா இருந்துச்சு இந்த ரோட்டில். ஆனால் எதுவும் தண்ணி இல்லை. அது வரைக்கும் சந்தோஷம். இப்போ ஆனால் மேடு செம்மையாக ஏறுதுங்க. நம்ம வண்டி பிரச்சனையில் ஏறுது. ஃப்ரண்டில் வண்டி என்னாச்சு? கம்
அந்த வண்டி முக்குது ஏறல. NS 160 சைனீஸ் பாய். இப்போ டாங்குலி மாதிரி இருக்கானே பார்க்க. வந்துடுவாங்களா? நான் அங்கே இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தாங்க. ஒரு அரை மணி நேரம் தூக்கமே வந்துருச்சு எனக்கு. இந்த ரோட்டில் ஓட்டி ஓட்டி போர் அடிக்குது ஒரு மாதிரி போகிறதுக்கு. சரி உட்காந்து பாருங்க, அப்படியே சொக்கிடுச்சு தூக்கம் கொண்டு போய். எங்கேயோ நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. தூங்கினா ஒரு 1 hour கூட முழுசாக தூங்கிருப்போன்னு வச்சிங்களேன். விட்டு குளிர், அவ்வளோ குளிர். இப்போ இங்கே மேலே போய் டென்ட்டு ஸ்டே பண்ணலான்னு சொல்கிறானுங்க. வாய்ப்பே கிடையாது. எவ்வளோ குளிருது பாருங்க. நான் டென்ட்டு ஸ்டே பண்ணுற ஐடியா இல்லை. காய்ஸ், ஆக்சுவலாக நம்ம வந்து சக்தி அந்த ரூட் போயிட்டு இருந்தோம்ல. ஸோ நம்ம கார்துங்கலோட ஜஸ்ட் 200 feet மட்டும் கம்மியாக உள்ள ஒரு பாஸ் வந்து நம்ம கிராஸ் பண்ணோம் இப்போ தான். ஸோ நேம் ஆஃப் வாரிலா. கார்துங்கலா வந்து இதை விட 688 வரும். ஸோ 200 வந்து கம்மி, அவ்வளோதான். மற்றபடி இதுவுமே அதோட ஈக்குவல் தான். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம சுங்கிலான்னு சொல்லிட்டு சுங்குலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அது வந்து 17,688. அது இதோட கொஞ்சம் 200 feet அதிகம். இப்போ நம்ம பசங்க என்ன பண்ணாங்க, இதுக்கே முடியல உங்களால், உமிலிங்களா வந்து பிளானை கேன்சல் பண்ணுறேன்றாங்க. கேட்போமா? பாய், வாட் இஸ் பிளான்? உமிலிங்களா போகலாம். நீங்க அங்கே போயிட்டு இது பண்ணிட்டு வர்றது வேண்டாம், சரியா? உமிலிங்களா போனா நீங்க வரல மாட்டீங்களா? நீங்க வர மாட்டீங்களா? உமிலிங்களா நான் வருவேன். கேன்சல் சொன்னீங்க. கேன்சல் சொல்ல, நீங்க கேன்சல் பண்றீங்க. நாங்க போறோம், நீங்க வரலையா? வீடியோக்காக மாத்தி வச்சிருக்கீங்களா? நீ வீடியோ இருக்குல்ல, பாய் உம்னில பிளான் பாய் வரல, அவ்வளவுதான். நீ வர பாய், அவ்வளவுதான். அப்போட்ட ஒரு கேன்சல் பண்ண போறேன். ஐயே வீடியோ on. If you are coming to Ladakh, don't come Umingla Kardungla. Shakti. come varila illa ala varuvaanga. If you are coming, come with safety. எல்லாரும் கண்டிப்பா பாஸ் பண்ணுவாங்க. This man சோ என்ன பண்ண போறதல்ல, பாங்காங் போய் நீ போய் சேருமான்றது எனக்கு ஐடியா இல்ல. பாப்போம். நானும் தான் போய்டுவேன், அவங்கள சேர்ந்து அழைச்சிட்டு போக முடியாது. சோ போக பாப்பீங்க. வாரிலா பாஸ் அப்படின்ற ஒரு பாஸ் பார்த்தாங்க கிராஸ் பண்ணோம். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இல்லை எனக்கு ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, பிரீத்திங் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் கூட வந்த எல்லாருக்கும் மூச்சை விட முடியலையா. நான் அப்புறம் ரிட்டர்ன் போயிட்டு ஒரு வண்டி அங்கேயே நின்ட்டார். அப்புறம் போயிட்டு ஆக்சிஜன் என்கிட்ட இருந்துச்சு, ஆக்சிஜன் சிலிண்டரு. ஸோ கொண்டு போய் கொடுத்து திருப்பி அழைச்சிட்டு வந்தேன். இப்போ நான் ஏன் தனியாக போகிறேன்னா, என்னால் முடியலங்கோ, எனக்கு தலை வலிக்குதுங்க. எனக்கு மூச்சு விடுறது பிரச்சனையே இல்லை, ரொம்ப கோல்டாக இருக்குது. இங்கே வந்து ஐ திங்க் இங்கே வந்து குறைஞ்சது 8 இருக்கும், 8 to 9 இருக்கும். ரொம்ப கோல்டாக இருக்கா. இங்கே பாருங்கள் ஐஸ். அங்கே ஐ திங்க் உமிலிங்களால் ஐஸ் கன்ஃபார்ம் இருக்குது. என்ன ஆனாலும் சரி. இங்கே என் கூட வந்தவங்க யாருமே உமிலிங்களாக வந்து பிளான் பண்ணலை. எல்லோரும் பிளானை வந்து ஆப்போஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா மூச்சு விட முடியாதுன்றதுனால. ஏமா எனக்கு அப்படிலாம் கிடையாது, நான் கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணுவேன், போயிட்டு தான் வருவேன். கீழே போகிற சக்தின்ற ஊர் வந்து 12,000 feetல இருக்குது. இது வந்து 17,000, 5,000 வந்து நம்ம கீழே இறங்கணும். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 25 kilometer இருக்குது. வேறு வழியே இல்லை. இன்றைக்கி பேங்காக் இன்றைக்கி போக முடியாதுங்க. இன்றைக்கி வேறு வழியே இல்லை. நாங்கள் போய்ட்டு சக்தியில் ஸ்டே பண்ண போகிறோம், ரூம் எடுத்து. டைம் காய்ஸ், இங்கே பாருங்க வியூவை, தரமாக வியூ இருக்குல்ல. இங்கே நின்று ஃபோட்டோ எடுப்போம். Many hours later. ஹே காய்ஸ், சொதப்பல் மேலே சொதப்பலாக இருக்குங்க, கடுப்பாகுது. சக்தி அப்படின்ற வில்லேஜில் வந்து ஸ்டே பண்ண போகிறதானு சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட. பட் இப்போ என்னாச்சுன்னா ஸ்டே பண்ணலங்க. ஸ்டே பண்ணுற மாதிரி சொல்லியிருப்போம் உங்கள்கிட்ட முன்னாடி. இப்போ ஸ்டே பண்ணல. ஹோம் ஸ்டேலாம் ரேட்டு அதிகமாக சொல்கிறாங்க. நான் அதனால தான் சொன்னேன், ஒரே வெளியே அடிச்சிடலாம் அங்கே நேரான்ட்டு. இவங்க தான் வரமாட்டேன் போக மாட்டேன்னாங்க. இப்போ மறுபடியும் ஒன் ஹவர் கழித்து அதுக்கப்புறமா நேராக அடிச்சிடலான்னு சொல்கிறாங்க. போங்கப்பா, எனக்கு தான் கடுப்பாகுது. 6:30 மணி ஆகுது, 7:30 8:30 2 hours போகிற மாதிரி இருக்குமா அங்கே. நான் யாருக்கும் நிற்கிற மாதிரி ஐடியா இல்லை, நான் நேராக இழுத்துலாம் தான் இருக்கேன். நான் வண்டியை திரும்ப ஆரம்பிச்சிட்டேன் முடிச்சு. யார் வந்தால் வரலன்னா என்ன, போங்க நான் போகிறேன்.
நைட்டு ட்ரைவ் பண்ணுறது பிரச்சனை இல்லைங்க. இது வந்து மேலே எப்படி ஒரு 17,000 மேலே போகுது. இங்கே செம்ம கூலிங்காக இருக்கும் நைட் டைமுக்கு. அதுக்கும் எப்படி வண்டி ஓட்டுறது? வாய்ப்பே கிடையாது. எனக்கு வண்டி ஓட்டே ஒரு மாதிரி கடுப்பாகும் அந்த டைம்லலாம். சரி, அதனால் நான் இருட்டுறதுக்குள்ளே வண்டி 6:30 ஒரு 1 hour அடித்து பிடிச்சிட்டு நான் மேலே ஏற்றி இறங்க போகிறேன் கீழே. இவங்க பொறுமையாக நடந்து கூட வரட்டும், நான் போய் வெயிட் பண்ணுறாங்க. தெரில, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆகிட்டாங்களா, கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஸோ அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பேசுவோம் அதை மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் நான். இப்போ என் ஃப்ரெண்டே ஒருத்தவங்க வீட்டில் உள்ளவங்க கூட உள்ளவன் வரேன்னு சொல்லிட்டு இப்படி லேட் பண்ணால் ஒரு மாதிரி வரும் பாருங்க கோவம். அந்த மாதிரி கோவம் தான் இப்போ இவங்க மேலே எனக்கு வந்துட்டு இருக்கு, தவிர மற்றபடிலாம் கிடையாது. ஏன்னா சேர்ந்து தான் இப்போ 5 நாளாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஏமாடி இவங்களை சீக்கிரம் கிளம்ப சொல்கிறதுக்கு ரீசனு இதை மாதிரி மாட்டிக்க கூடாதுன்னு தான். சீக்கிரம் கிளம்பணுன்னா நாங்கள் சீக்கிரமாக போயிட்டு நாங்கள் ஊர் போய் ஸ்டே பண்ணிவிடுவோம். நைட்டு போய் அலைய தேவையில்லை. ஏன்னா நைட்டு வந்து சேஃபே கிடையாது. இங்கே பார்த்தீங்களா பாறை வண்டிலாம் வந்து இது கல் விழுந்து கிடக்கு. ரோடு சூப்பராக இருக்குது, அது வரைக்கும் சந்தோஷம். காய்ஸ் பார்த்தீங்களா சன் செட் ஆகிற இடத்த வாவுன்னு இருக்குல்ல. மணி 6:45 தான் ஆகுது. நான் எப்படி சொல்கிறது, சன்னு செட் ஆகிறதுக்குள்ளே சாங்களா போயிட்டேன்னா ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு நான் கீழே இறங்கிடுவேன். அவங்க வந்து தெரில இருட்டானாலும் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவாங்கன்னா எடுத்துகிட்டு வரட்டும், எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா எனக்கு இங்கே பாருங்க இங்கேயே கூலிங் அதிகமாகிடுச்சு ரொம்ப. வாட்டர் கிராசிங்க நான் என்ன பண்ணுவேன் இப்போ அதில்? ஐயோ ஃபுல்லாக போதுங்க. ஷூ கவர் எடுத்து மாட்டணும் இப்போ நான். ஓகே, ஷூ கவர் போட்டுக்கிட்டாங்க ஷூவில். அவ்வளோதாங்க, கிராஸ் பண்ணியாச்சு. ரொம்ப நனையில காலு, ஆனால் ஒரு பயம்தான். காலை கீழே ஊனிட்டா அதிகமாக நனைஞ்சிருமோன்னு ஒரு பயம். பெரிய வாட்டர் கிராசிங்லாம் கிடையாது. நான் ஷூ கவர் போட்ட ரீசன் வந்து குளிருது வேறு கால் அடியில், அதுக்கும் சேர்த்த மாதிரி இருக்கட்டும் தான் போட்டுக்கிட்டேன் எதுக்கும். ஏன்னா வாட்டர் கிராசிங் இருக்கும் போல இருக்கு இனிமேல். மேலே போய் சேரத்துக்குள்ளே எனக்கு இங்கே வந்து குறைஞ்சது 7 to 8 வந்துட்டு போயிடுங்க டிகிரி. சன் செட் ஆகிட்டு இருக்கு வேற, இருட்டுது வேற. எனக்கு அவங்க எப்படி வர போகிறாங்கன்றதே தெரில. நான் என்னது எதையும் யோசிக்காமல் நான் ஏறிட்டு இருக்கேன். அப்படி ஆனால் லடாக்கெலாம் வரணும், எதையுமே எப்படி சொல்கிறது, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தைரியம் வந்துடணும். அங்கே ஏறின மாதிரி தான் இருக்குது ரோடு. எனக்கு என்னென்னா அந்த NS 160 வராங்களா அந்த பசங்க ஏற முடியாது. 4 பேர் பசங்களாக இருக்காங்க, ஃபுல் லக்கேஜ். அதனால ஒரு மாதிரி பாவமாக இருக்குது. அவங்களையும் சேர்த்து அழைச்சிட்டு போகணுன்னு தான் தோணுது. ஆனால் அவங்க வந்தாங்கன்னா போக மாட்டாங்க. அவங்களுக்கு ஓகேனா அப்படியே எங்கே இருக்குமோ அப்படியே டென்ட் ஸ்டே போட்டு அப்படியே ஸ்டே பண்ணிட்டுருவாங்க. அவங்க அப்படி தான் ரைட் பண்ணிகிட்ருக்காங்க பசங்க. அது குட்டு தான். பட் ஆனால் எனக்கு ஆல்ரெடி நேற்று தூங்கலை, தலை வலிக்குது. எங்கேயாவது போய் ஸ்டே பண்ணி தண்ண தான் உண்டு. குளிக்க வேறு இல்லை இன்னும் 3 நாள். எல்லாம் ஏன் எங்கே போய் நான் சொல்கிறது, 3 நாள் ஆச்சு நான் குளிச்சு. ஐயோ, இந்த மாதிரி ஒரு மவுண்டனில் இது மாதிரி சன்செட்லாம் பார்க்குறதுக்கு குத்து வச்சுருக்கணும். நான் கொடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ கிளம்புனதுனால கொடுத்து வச்சுருக்கேன். இல்லைன்னா அவ்வளோதான். இங்கே பாருங்க கண்ணை கூசுது. ஏய் கொன்னை கூசாதரா. லெஃப்ட் சைடில் பாருங்கள், நான் பார்க்கல, நீங்கள் தான் பார்த்துட்ருக்கீங்க. நான் நேராக பார்த்து ஓட்டிகிட்ருக்கேன் வண்டியை. அதாவது நான் சைடாக பார்த்துக்கிறேன், நீங்கள் நேராக பார்த்துட்ருக்கீங்க, அவ்வளோதான். ஓகே போதும், பார்த்தது போதுங்கிட்டு வாங்க. ஐயோ சைடில் ஒன்றுமே இல்லை. கரெக்டான ரூட்டில் தான் போகிறோமானே தெரில, டவுட்டாக இருக்குது எனக்கு. மடி தடி நான் ஏற மாட்டேப்பா எங்கேயும், நீ வேணால் ஏறிப்போ. இல்லை இந்த ரோடும் ஒரு மாதிரி சவாலான ரோடு தாங்க. நான் ஏத்தாடி பிரகதீஷு இல்லை லைட்டாக ஸ்கிட் ஆயிடுச்சுங்க. ஒரு செகண்ட் எனக்கு அப்படியோ அரண்டு போயிட்டேன். காய்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருட்டாகி போச்சுங்க. இன்னும் கொஞ்சம் தான் வெளிச்சம் இருக்குது. இங்கேருந்து தெரில எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னு தெரில. நான் நிற்க கூட இல்லை, கண்டினியூவாக போயிட்டுருக்கேன். போர்டை பார்க்குற வரைக்கும் போகணும். என்ன ஊர்
27 கிலோமீட்டர் போட்டிருக்கு. ஆனால் அந்த ஊர் பேர் கிடையாது நான் சொல்கிற ஊர். இந்த டுப்டுக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஊருங்க, அது ஊர் பேர் வாய் நுழைய மாட்டேங்குது. அந்த ஊர்லேருந்து ரைட் எடுத்தால் தான் இப்போப்பா. அதனால் ஹைவே இறக்குற மாதிரிலாம் இல்லைடா, ஃபாகில் வச்சு தான் ஓட்டிகிட்ருக்கேன் தனியாக. அதுவும் இது காட்டுக்குள்ளே ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். பயம்லாம் இல்லைங்க, கை ஃப்ரீஸ் ஆகிடுச்சு எனக்கு. அந்தளவுக்கு கூலிங்கு. இங்கே நைட் ஆனாலே கூலிங் இறங்கிடும், அது ஒன்று. அது இல்லாமல் நான் கரெக்டாக அதே கூலிங் இறங்குற டைமில் வந்து நான் 17 அடி மேலே வந்துட்டு வரேன். அங்கெல்லாம் எப்படி சொல்கிறது, 5-4 போயிட்டு வருது. பாவம் அவங்களுக்கு கண்ணு தெரியாது. பாகலம் ஹெவி ரொம்ப, அதனால தான் ஏற்றால வண்டி வந்தால் நிப்பாடிக்கிறது எனக்கு. அதுவும் அந்த குளிரில் நான் பின்னாடி வரவங்களுக்காக வெயிட் பண்ண கூட முடியல என்னால். சத்தியமாக நிற்க முடியாது ஒரு இடத்துல என்னால். நின்னா குளிர ஆரம்பிக்குது, ஜில்லுன்னு ஆகுது நின்னாலே. நான் வண்டி நிறுத்தவே இல்லைங்க. எங்கே எடுத்தேன் வண்டியை? சாங்களா, அங்கே மட்டும் நிறுத்தின ஃபோட்டோ எடுக்கலாமான்னு. ஆனால் அதுக்கப்புறமும் எனக்கு ஃபோட்டோ எடுக்க ஆளும் இல்லை, எனக்கு ஃபோட்டோ எடுக்க விருப்பமும் இல்லை. டக்குன்னு நான் கிளம்பிட்டேன் உடனே. எனக்கு அந்த கை 2 கை ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஏதோ வச்சு ஓட்டிகிட்ருக்கேன். இது பாருங்க, நைட் டைமில் இது மாதிரி பார்க்குறது எப்படி இருக்குது. இது நைட் அல்ல, மணி பார்த்தீங்கன்னா 7:39. கரெக்டாக 8-8:30க்கெலாம் இன்னும் இருட்டாயிடும். ரோடு பக்கத்தில் என்ன இருக்குன்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு இருட்டாகிறதுக்குள்ளே நான் கீழே இறங்கணுன்னு தான் ஆசைப்பட்டு ஓடிட்டுருக்கேங்க. ரைட்டு, இங்கே ஏதோ ஆஃப் ரோடு இருக்குது. ரைட்டுங்க, இங்கே ஏதோ ஆஃப் ரோடு இருக்குதுங்கோ. அப்பாடா, ஃப்ரண்ட்டில் பைக்கர்ஸ் இருக்காங்க. அத்தாடி, சம் பைக்கர்ஸு. இவங்க கூட இல்லை, இவங்களை கிராஸ் பண்ணி போயிடுவேன். ஏய் காய்ஸ், இந்த வண்டி தாங்க. போயா முன்னாடி. செம்ம வாட்டர் கிராசிங்கு. பொறுமையாக தான் போய் ஆகணும் இங்கே. ஹெவி வாட்டர் கிராசிங். ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம் போகிறது ரொம்ப கஷ்டம் போல். ரைட்டு, டஃப்புங்கோ. Say bro. ஐயோ, இது எப்படி போக போறேனே தெரில. Oh my god. Thank you. என் உசுரே போயிடுச்சு கொஞ்ச நேரத்தில். இப்போ புரியுதா எதுக்கு ஹெவி வெஹிக்கிள் எடுத்து வரக்கூடாது நீங்கள். Okay. Wow.
ஐயோ சத்தியமாக நைட்லலாம் வாட்டர் கிராசிங்லாம் ஐயோ கொடுமை, உள்ளே பெரிய கொடுமைங்க இது. எனக்கு ஒரு செகண்ட் பயம் வந்துருச்சு, அள்ளு விட்டுடுச்சு கொஞ்சம் நேரத்தில் எனக்கு. முன்னாடி போகிறவங்க கூட ஃப்ரெண்டு 2 பேர் இருக்காங்க, ஓகே கூட இருந்தவங்களாம் ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு என்ன பயம்னா கீழே போட்டுருணுன்ற பயம் தான் அதிகம். எனக்கு நான் வந்துட்டேன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு புரியலை, யோசிக்கவே முடியலனால. ஏங்க அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாதுங்க, எப்படி இறக்கி எப்படி ஏற்றி கொண்டு வருவாங்கன்னு எனக்கு புரியலையே. நான் நைட்டில் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொன்னேனே அவங்கள கடைசி வரைக்கும். கடைசியில் நைட்லேயே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஆச்சு. பண்ணி பார்த்தீங்கன்னா 8-7 ஆகுது. இங்கேயே ஒரு 1/4 மணி நேரம். அந்த ஜேசிபி மாதிரி இருக்குல்ல, செயின் ஜேசிபி, அம்மாடி பார்த்துரா, அந்த ஜேசிபி வச்ச வண்டி வந்து உள்ளே மாட்டிக்கிட்டு, அதனால தான் இப்போ கிளம்பல. எவ்வளோ வாட்டர் கிராசிங்கு, சூப்பரு, நல்ல வேலை. இது கூட ஒரு மாதிரி ஏற்றுக்க முடியும், ஆனால் அது வாய்ப்பே இல்லைங்க. இது கூட பிரச்சனை இல்லைங்க, பார்த்துட்டு போயிடலாம், ஆனால் அது கஷ்டம். ஓகேங்க, என்ஃபீல்டு தான் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு புரியலையே, புலம்பிகிட்டே வரேனே அதை நினச்சி. எனக்கு நான் வந்ததை விட அவங்கள விட்டு வந்தது எனக்கு ஒரு மாதிரி மனசு ஊற்றிக்கிட்டே இருக்கு எனக்கு. ஏய் காய்ஸ், ஆக்சுவலாக ஃபைனலி நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் நம்ம ரூமு. ஒரு மாதிரி 3 பெட் உள்ள மாதிரி. இது பெர் ஹெட்டுக்கு வந்து 200. டுர்புக் அப்படின்ட்டு பேர் நினைக்கிறேன் இந்த ஊருக்கு. ஸோ இங்கேருந்து பாங்காங் பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நாங்கள் லாஸ்ட்டாக அந்த சாங்லாலாம் ஏறதுக்காக ஏறிப்போமே நைட் டைமில் ட்ராவல் பண்ணிட்டு. ஒஸ்ட்டு ட்ராவல்னு சொல்லலாம். இதை எல்லாம் அத்தனை வாட்டர் கிராசிங் வேறு. ஏன்டா இந்த ரைடு இந்த இன்னைக்கு நைட்டு பண்ணோன்னு இருக்கு. எப்படி ப்ரோ, ஏன்ப்பா வந்தோன்று? ஆமாம் இருந்திருக்கோம், கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்தா தெரிஞ்சிருக்கும். எங்க என்ன சொன்னாங்க, கடவுள்கிட்ட போடுங்க வேற. ஐயோ ஃபஸ்ட்டு இது மாதிரிலாம் லடாக்ல ட்ரைவே பண்ணக்கூடாது. வேணும்னு தோணுச்சு. இந்த நைட்டு பண்ணவே கூடாது ப்ரோ, சேஃபே கிடையாது. அந்த வாட்டர் கிராசிங் அதுவும் பகலில் கூட ஓகே ஒத்துக்கலாம், நைட்டில் சரி உங்களுக்காவது 2 பேராக இருந்தீங்க ஏதோ ஓகே. நான் மட்டும் ஏற்றிருக்கேன் அதில், அது வீடியோ வச்சுருக்கேன் ஃபுல்லாக. நான் ஏற்றிட்டேன், ஆப்போசிட் லாரிக்காரங்க ஏற்ற முடியல, அதுலேருந்து இறங்கிடுச்சு ஃபுல்லாக. ஆப்போசிட் லாரிக்காரங்க வந்து இறங்கி வந்து அப்புறம் 2 பக்கம் பிடிச்சி இழுத்து மேலே தூக்கி விட்டு அப்புறம் போனாங்க. இன்னைக்கு எங்கே 2 நிமிஷம் நின்றுருக்கேன் அப்படியே அதே இடத்துல, வண்டியை ஆஃப் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு. ஒஸ்ட்டு. ஸோ அப்படிதாங்க ஒரு மாதிரி ஒஸ்ட்டாக போணுச்சுன்னு சொல்லலாம் இன்றைக்கி. அட்வென்ச்சர் வேறு ஓகேங்களா, ஆனால் கொஞ்சம் சேஃப்டின்றதும் ஒன்று வேணும், அது இல்லை இன்றைக்கி சுத்தமாக. நைட்டு ஏன்டா இந்த நைட்டு இந்த ரைட் பண்ணணுன்ற மாதிரி இருக்குது. ஸோ இனிமேலாவது முன்னாடி சீக்கிரமாக கிளம்பி சீக்கிரமாக போகிற மாதிரி பண்ணணும். லடாக்கை பொறுத்த வரைக்கும் அதுதான் எப்போதுமே, அது கொஞ்சம் மாறி போச்சு. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏதோ சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஓகேவா, டாடா, பை.